சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க அன்னபூர்ணி கிட்ட வந்து ஸ்னேகாவுமே சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க. என்ன மீறி நீங்க சுவாதிக்கும் சிவாக்கும் நீங்க எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ஸ்னேகா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஸ்னேகா சொல்லிட்டு போனதோட அதுக்கப்புறம் இங்கே மகாவும் ஸ்னேகா கிட்ட பேசாமல் எப்படியாவது ஸ்னேகாவுக்கு தெரியாமல் சிவாக்கும் சுவாதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரே முடிவில் தான் இருக்காங்க இங்கே மகாவுமே. ஆனால் அன்னபூர்ணியுமே முன்னாடி வந்து வாக்கு கொடுத்ததை அதை நான் மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கே சுவாதிக்கு வந்து சிவாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால சிவாவுக்கு வந்து சுவாதியை பிடிக்கலனாலுமே நான் அவங்ககிட்ட சம்மதிக்க வச்சு அங்கே சுவாதியை தான் நான் கல்யாணம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே ஸ்னேகா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்னேகா வந்து இது கேட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், அதுவும் இல்லாமல் என்ன மாரி நீங்கள் சிவாவுக்கு வந்து சுவாதியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகாவுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே நம்ம சுவாதியை நம்ம கண்டிப்பாக மிரட்டி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நான் என்ன லவ் பண்ண அங்கே சிவாவை இங்கே சுவாதிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே நம்ம போய் அங்கே சுவாதியை மிரட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஸ்னேகா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா சிந்துவுமே அந்த கேன்டீன் வந்து திறப்பு விழாவுக்கு வந்து அன்னபூர்ணி வரல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவா வந்து அன்னபூர்ணியை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் அங்கே சிந்துவுடைய ஆசையை வந்து நிறைவேற்றி விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் சிந்துவும் அங்கே இருக்கிற பூவை தட்டி விட்டு அன்னபூர்ணிக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிடுறாங்க. ஆனால் அன்னபூர்ணி ஆசீர்வாதம் பண்ணலனாலுமே இங்கே சிந்து வந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு எழுந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் அத்தை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கடைசி வரைக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சிந்து வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் அன்னபூர்ணியும் இந்த பார் சிந்து, நான் வந்து உன்னுடைய திறப்பு விழாவுக்கு வர கிடையாது. என்னோட உடம்புல வந்து பிபி சுகர் வந்து செக் பண்ணுறதுக்காக சிவா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். மற்றபடி நான் எந்த ஒரு நோக்கத்துலையுமே நான் இங்கே வர கிடையாது. உன் மேலே இருக்கிற கோபம் எனக்கு எப்போவுமே போக கிடையாது. அதுவும் இல்லாமல் சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச மாதிரி கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியும் சொல்கிறாங்க. மறுபடியும் இது கேட்ட எங்கள் சிந்துவுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு வந்து இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கும் தெரியும். அதனால் அங்கே சிந்துவுமே எதுவுமே இதை அலட்சியமாக எடுத்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் பைரவியும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே சிந்துவுடைய திறப்பு விழாக்கு நம்ம வந்து கலந்துக்க மாட்டோமா எப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இருந்தாங்க. ஆனால் அன்னபூர்ணியும் கூட்டின்னு வந்து இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த ஆறுமுகமும் பைரவியும் சேர்ந்துமே இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்ததில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலையும் கூடி சீக்கிரம் சிந்து மேலே இருக்கிற கோவம் வந்து அன்னபூர்ணி அத்தைக்கு சீக்கிரமாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பைரவி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சிவாவும் சிந்துவை பார்த்து இப்போ நீ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த சிந்துவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும், சூப்பர் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நிறைவேற்றிட்டீங்க, இங்கே அத்தையை கூட்டிகிட்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியே நீங்கள் இந்த திறப்பு விழாவை இது ஒரு நல்லபடியாக அந்த ரிப்பனை கட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்து. ஆனால் சிந்து யோசிக்கிறத இங்கே சிவாவுமே நோட் பண்ணிடுறாரு. அதை நோட் பண்ணதும் இது பெரியம்மா நீங்கள் எப்படியோ இங்கே வந்துட்டீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எப்படியோ அந்த திறப்பு விழாவை நீங்கள் நல்லபடியாக அந்த ரிப்பனை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க, அங்கே சிந்துவுமே சந்தோஷமாக இருப்பா. அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்லதுக்காக தான் இந்த கேட்ரிங் வந்து அங்கே சிந்து கையில் கொடுத்துருக்கு. நீங்கள் உங்கள் கையால் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இது நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க இதுக்கு மறுப்பே சொல்ல கிடையாது. ஏன்னா அங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லா இருக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலால் சிவாவுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுனால அந்த ரிப்பன் கட் பண்ணுறதுக்குமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரதா அவங்க வீட்டில் வந்து சுவாதி அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு போனதை தெரிஞ்சுக்கின அங்கே ஸ்னேகாவும் நம்ம எப்படியாவது அங்கே சுவாதிக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதிக்கிட்ட போகிறாங்க. சுவாதிக்கிட்ட போனதும் இந்த பாரு சுவாதி, எனக்கும் இங்கே சிவாக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் சிவா வந்து முன்னாடியே என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்தான், என்னை விட்டுட்டு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருக்காத. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ. ஏன்னா இந்த கல்யாணமும் நடக்க போகிறது கிடையாது. என்னை மீறி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாமல் சிந்து தான் இதில் இடையில வந்து என்னோட காதலை வந்து பிரித்து அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இப்போயுமே நான் சும்மா விட மாட்டேன், உன்னை சிவாவுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
சிவாவை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எங்கள் அன்னபூர்ணி அத்தைக்கிட்டேயும் அங்கே மகா அத்தைக்கிட்டேயும் நான் 2 பேர்கிட்டையுமே பேசிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா முன்னாடியே என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க அன்னபூர்ணி அத்தை. ஏன்னா எனக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாக்கை மீறினாங்கன்னா என்னோட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாதி கிட்ட வந்து ஸ்னேகாவுமே சொல்லவும், உடனே சுவாதி இதை பார்த்துட்டு, இந்த பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு சிவாவை பிடிச்சிருந்துச்சி, அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி நல்லபடியாக நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிவாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்கே அன்னபூர்ணி எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷோராக வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அங்கே சுவாதியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அங்கே ஸ்னேகாவும், இந்த பாரு சுவாதி, எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் என்னை மீறி நீங்கள் எப்படி கல்யாணத்தை பண்ணிடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அங்கே அன்னபூர்ணியும் பயங்கர கோவமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கோவத்தில் ஸ்னேகான்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே ஸ்னேகா வந்து அங்கே பார்க்குறாங்க. உடனே இங்கே என்ன நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா, சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இங்கே சுவாதிக்கு நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகாவுமே கேட்கவும், உடனே அன்னபூர்ணியும் நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் சிவாவுக்கு உன்னை கொஞ்சம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது. அப்படி இருந்தும் நான் சிவாவை கம்பல் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் சிவாவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிமே சொல்லவும், உடனே இங்கே ஸ்னேகாவும், இதை பாருங்கத்த, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே சிவாவுக்குமே விருப்பம் கிடையாது. ஆனால் சிந்துவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலையா, அது மாதிரி நீங்கள் எனக்குமே நீங்கள் சிவா கிட்ட பேசி என்ன தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இது நிறைவேற்றாத ஒரு வாக்கை நீங்கள் என்கிட்ட எப்படி சொன்னீங்க, எனக்கு எப்படி வாக்கு கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் எல்லாமே மாற்றம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சுவாதியோட லைஃப்மே ஸ்பாயில் ஆகும். ஏன்னா நீங்கள் சுவாதிக்கு கொடுத்த வாக்குமே அதை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எப்படியோ அப்படியே நீங்கள் சிவாவை சம்மதிக்க வச்சு இங்கே சுவாதிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு என் மனசில் நீங்கள் ஆசையை வளர்த்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதுவும் இல்லாமல் உங்களை நான் என்னென்ன பண்ணணுமோ அது நான் நல்லாவே பண்ணிக்கிறேன், ஆனால் என்னை மீறி நீங்கள் கல்யாணத்தை மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணியும், இதை பாருங்கள் ஸ்னேகா, உன் மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவ, ஒரு கீழ்த்தரமாக இப்படியெல்லாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் சொல்கிறேன் பாரு, சிவாக்கும் சுவாதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், உனக்கும் அங்கே சிவாக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே ஸ்னேகாவும், இதை பாருங்க ஆண்டி, நான் இப்போ தான் சொல்லிட்டு ஆனால் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, எனக்கும் சிவாக்கு தான் நடக்கும், நீங்கள் என்ன முடியுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்னேகாவுமே போயிடுறாங்க. உடனே இங்கே ஸ்னேகாவை பார்த்து இது அன்னபூர்ணி ரொம்பவே கோபமாக பேசினாலையும், ஆனால் ஸ்னேகாவுக்கு என்ன ரிட்டன் பதிலடி அன்னபூர்ணிக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே சுவாதி கிட்ட போயிட்டு, சுவாதி நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த ஸ்னேகா அப்படி தான் பேசுவா, நீ அவள் பேசுகிறதெல்லாம் மண்டையிலே போட்டுக்காத, ஏன்னா அவள் உன்னை இது மாற்றி உன்னை அந்த சிவா கூட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அது நடக்கவே நடக்காது. நான் எடுத்த முடிவில் எப்போவுமே பின்வாங்க மாட்டேன், உனக்கு சிவாவை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ அவள் சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை பார்த்த மகாவுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே அன்னபூர்ணி எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்றத விஷயமும் இங்கே மகாவுக்கு தெரியும். ஆனால் ஸ்னேகா வந்து என்ன பண்ணுவா அப்படின்ற விஷயமும் இங்கே மகாவுக்கு நல்லாவே தெரியும். இங்கே மகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸ்னேகா என்ன பண்ண போகிறானே தெரியல, ஏன்னா என்னையும் மாட்டி கொடுத்து அதுவும் இல்லாமல் அங்கே அத்தையை இது அக்காவை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஸ்னேகா எடுத்த முடிவில் அவளுமே பின்வாங்காமல் அவள் நினச்சதை நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவ, அவள் எதனா ஒன்று பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே மகாவுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே சிவாவும் சிந்துக்கிட்ட போய், சிந்து இப்போ உனக்கு ரொம்பவே சந்தோஷம் இல்லை, இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா இங்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க, நீ நினச்ச மாதிரியே இங்கே அன்னபூர்ணி அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ நல்லபடியாக கேட்ரிங் நடத்தி எல்லாருக்கிட்டேயுமே நல்ல பேர் வாங்கணும், அது இல்லாமல் நான் உன்னை விட்டு எப்போவுமே நான் பிரிய மாட்டேன், எங்கள் சுவாதிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாலையும் அதில் எனக்கு முடிவு எடுத்தாலுமே நான் உன்னை விட்டு எப்போவுமே பிரிய மாட்டேன், அதுவும் இல்லாமல் உன் மேலே இருக்கிற கோவம் எப்போ பெரியம்மாவுக்கு போதோ அப்போ நான் கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து வாழுவேன். ஏன்னா அங்கே பெரியம்மா வந்து என்னை கேட்காம அப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலையும், ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவுமே சிந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்து இதை கேட்குற போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தாலையும் அங்கே சிவா கிட்ட, டாக்டர் நீ நீ எனக்காக நீ நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ அன்னபூர்ணி அத்தைக்காக நீ இது மாற்றி முடிவு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா நீ அன்னபூர்ணி அத்தை என்ன சொல்கிறாங்களோ நீ அதையவே கேட்டு இருந்த, அதே யோசிச்சு அவங்க இப்படி ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க, அதுவும் இல்லாமல் நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அன்னபூர்ணி அத்தை சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் நடந்துக்கவே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிவாவும், சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ இதை நினச்சி எப்போவுமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே சிந்துவுமே, சரி டாக்டர் எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிந்துவும். அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவத்தில் அங்கே மகா கிட்ட, இங்கே ஸ்னேகா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஸ்னேகாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஸ்னேகா வந்து சிவாக்கும் சுவாதிக்கும் நடக்கிற கல்யாணத்தில் எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக பண்ணுவா, அங்கே ஸ்னேகாவுக்கு நம்ம ஒரு முடிவை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் மகா கிட்ட சொல்லவும், மகா வந்து அக்கா எனக்குமே இங்கே ஸ்னேகாவை நினச்சா ரொம்பவே பயமாகவும் இருக்குது, ஏன்னா ஸ்னேகா அங்கே கல்யாணம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு எந்த எல்லைக்குனாலையும் போவா, ஏன்னா ஸ்னேகா வந்து அவள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னைக்கு வரைக்கும் அவள் அந்த ஒரு விஷயத்தில் நின்றுக்கிட்டே இருப்பாள், அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடியே அவள் சவால் விட்டுட்டு போகிறா, நம்மளை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு போகிறா, எதனா ஒன்று உங்களை எதனா பண்ணிட்டானா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அந்த ஸ்னேகாவை நம்ம இதனா ஒன்றும் பண்ணி ஆகணுக்கா அப்படின்ற மாதிரி தான் இங்கே மகாவுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இதை கேட்டுட்டு, இது மகா நீ இந்த விஷயத்தில் எதுவுமே முடிவெடுக்காத, இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணணுமோ நான் அதை கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே சுவாதியும் அங்கே அன்னபூர்ணி கிட்ட வந்து, அத்தை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குத்த, அந்த ஸ்னேகான்றது யாருத்த என்கிட்ட வந்து சவாலெல்லாம் விட்டுட்டு போகிறா, அதுவும் இல்லாமல் என்னை அடிக்கிறதுக்கு கையெல்லாம் ஓங்குறா, எனக்கு இதெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய ஒரு பயமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிவாக்கு இதில் விருப்பமே இல்லை, நிச்சயதார்த்தம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரியுமே சிவா வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கே சுவாதி வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இதை கேட்டுட்டு, சுவாதி நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் எடுத்த முடிவில் எப்போவுமே பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி தான் எங்கள் சிவாக்கும் உனக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், அது இல்லாமல் உங்கள் அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் வாக்கு கொடுத்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரையும் சிவா நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே மகாவும் இது சுவாதி நீ எதுக்குமே கவலைப்படாத, அன்னபூர்ணி அக்கா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் இங்கே சிவாவுமே கேட்பான். சிவா இப்போ உன்னை பிடிக்கல, இந்த நிச்சயதார்த்தத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் கடைசியாக அங்கே அன்னபூர்ணி அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே சிவாவுமே கேட்பான். இந்த வீட்டில் இருந்து முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆன கையோட இங்கே சிந்துவை இந்த வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு துரத்தணும், ஏன்னா சிந்து இங்கே இருக்கிறதுனால தான் சிவா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், ஏன்னா இங்கே சிந்துவை கூடிய நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அவங்க கூட இது சிவா கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க கோர்ட்டுமே, ஆனால் அதில் ஒரு 6 மாதமும் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மாதம் இருக்குது, 6 மாதத்தில் எப்படியும் இங்கே சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும், அந்த டிவோர்ஸ் முடிஞ்ச கையோட உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், அது இல்லாமல் நீ இங்கே ஸ்னேகாவை நினச்செல்லாம் பயப்படாத, ஸ்னேகா எப்பவும் போல் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, எங்கள் அக்கா மனமேல ஏதோ ஒரு வாய் தவறி அங்கே ஸ்னேகாவுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, அதனால இங்கே ஸ்னேகா வந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்கா, ஆனால் ஸ்னேகா சொல்கிற மாதிரி எந்த ஒரு
ஒரு விஷயமும் நடக்காது, நீ எதுக்குமே பயப்படாத சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும் இந்த பாரு சுவாதி, இங்கே மகா சொன்ன மாதிரி நான் எடுத்த முடிவில் பின் வாங்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி உனக்கும் சிவாக்கும் நான் சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே சுவாத்தியும் சரிங்க அத்தை, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நிறைய பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட வந்து இங்கே சிவாவை கட்டிக்கிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அப்போ கூட உங்களுடைய விருப்பம் இருந்தால் எனக்கு அப்படி மனப்பூர்வ சம்மந்தம், அது இல்லாமல் அன்னபூர்ணி அத்தை என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் உங்களால் மட்டும்தான் இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன முடிவை நீங்கள் பின்வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் சிவாவை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தியுமே சொல்லிட்டுறாங்க அன்னபூர்ணி கிட்ட. உடனே அன்னபூர்ணி கேட்டுட்டு, சரி சுவாதி, நீ போய் வேலை இருந்தால் நீ பாரு, நீ அதை நினச்சி நீ எதுக்குமே பயப்படாத, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மனமேல வந்து உக்கார வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்டுடுறாங்க சுவாத்தியுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணியுமே உட்காந்துக்கிட்டு புழம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் பைரவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே திறப்பு விழாவை மீட் பண்ணி நல்லபடியாக செருப்பு வச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்த கையோட அங்கே மேலேயுமே போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பைரவியும். உடனே ஆறுமுகம் போயிட்டு, பைரவி இப்போ உனக்கு மனம் சந்தோஷமாக இருக்கா? இப்போ உங்களுடைய அக்காவுக்கு திறப்பு விழாவுக்கு நீ போய் கலந்துக்கிட்டு வந்துட்ட, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அம்மா வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சிவா நல்லபடியாக ஒரு பிளான் போட்டு அம்மாவை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். இதுவே அங்கே சிந்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீ நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பைரவியும், ஆமாம் ஆறுமுகம், எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் சிந்துக்கு எதிராக இந்த வீட்டில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு சிந்து வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த கேட்ரிங்கை வந்து திறக்கணும், அதுக்கு அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருந்தா. சாமியுமே அவளுடைய கோரிக்கையை கேட்டுக்கிட்டு அன்னபூர்ணி அத்தையை அந்த திறப்பு விழாவுக்கு வரையும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா சிந்து வந்து எனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதுவுமே சிந்து காரணம் தான். ஏன்னா சிந்து வந்து இப்படி அந்த கல்யாணத்தில் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், இவ்வளோ ஒரு பொய்யை சொல்லி அங்கே சிவாவை கட்டிக்கலைன்னா நான் உங்களை கட்டியிருக்கவே மாட்டேன். ஆனால் சிந்து செஞ்ச தப்புனால நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதை வச்சு நான் அவன் மேலே கோபமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் இந்த வீட்டுக்கோ சரி எனக்கோ சரி எல்லாமே ரொம்பவே நல்லது பண்ணியிருக்கா. அவளை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதுவும் இல்லாமல் அவள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அன்னபூர்ணி அத்தைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அதுவும் இல்லாமல் மகா அத்தை இருக்கிற வரைக்கும் அன்னபூர்ணி அத்தையை ஏதோ ஒன்று சொல்லி அங்கே தப்பான ஒரு முடிவை வந்து எடுக்க சொல்லிடுறாங்க. ஒரு நாள் வந்து மகாத்துக்கு எதனா ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா மகாத்தா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை தட்டாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்னபூர்ணி அத்தையும். இங்கே மகாத்தை சொல்கிறத கேட்க விடாமல் நம்ம பண்ணணும் அன்னபூர்ணி அத்தையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும், பைரவி, நான் இதில் என்ன சொல்கிறது, இங்கே மகா அத்தை வந்து அவங்க என்ன சொன்னாலுமே அப்போ இருந்தே அம்மா வந்து எல்லாமே அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க கேட்டு பழக்கம் ஆகிட்டதுனால, ஆனால் என்ன சொன்னாலுமே மறுப்பு சொல்லாமல் அம்மா வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இங்கே சிந்து மேலே தப்பு இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சிந்துவை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயுமே ஏற்றுப்பாங்க. அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சிவாவுமே அங்கே சிந்துக்கிட்ட பேசிட்டு எங்கள் பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது, அந்த சுவாத்தியை மீட் பண்ணி நான் அவகிட்ட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னால் அவள் எனக்கு எதிராகவே பேசுகிறா. ஏன்னா அன்னபூர்ணியத்தை என்ன முடிவெடுத்தாலையும் அதை தான் நான் கேட்பேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே ரொம்பவே திமிராக பேசுகிறாப்பா. எப்படி அவங்க சுவாத்திக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா, எனக்கு சிவாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், சிவா எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த எல்லைக்குனாலையும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லவும், உடனே அவங்க அப்பாவும், ஸ்னேகா இந்த விஷயத்தில் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம நல்ல ஒரு பொறுமையாக ஒரு நல்ல ஒரு டிசிஷனுமே எடுக்கணும். ஏன்னா
இங்கே அன்னபூர்ணி வந்து மிகவும் கோவக்காரி. ஏன்னா அவளை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு எதிராக பண்ணணும்னா நம்ம அவளை மாதிரி யோசிக்கணும். அவளை மாதிரியே யோசித்து அவளை அடித்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா அன்னபூர்ணி மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்த ஒரு பர்சன் சொல்லிட்டு இந்த ஊரில் எல்லாருமே சொன்னாலையும், ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறுற அன்னபூர்ணிக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா சிவாவை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச சிவாவை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா அங்கே அன்னபூர்ணி என்ன யோசிக்கிறாங்களோ அது ஒரு படி மேலே நீ யோசிச்சினாவே போதும். ஏன்னா இங்கே அன்னபூர்ணியை அடிச்சுட்டு நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா அந்த ஸ்னேகா அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியும் சுவாதிக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்டரில் சிந்து மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுது, ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் யோசிக்க மாட்றாங்க. ஆனால் அங்கே ஸ்னேகாவும் யோசிக்க மாட்றாங்க. இந்த ஒரு விஷயத்த யோசிக்கிற போது என்ன தெரியுதுன்னா, அங்கே ஸ்னேகா பண்ணுறது தப்புன்னு எல்லாரும் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இங்கே அன்னபூர்ணி பண்ணுறதும் தப்பு தான். ஏன்னா ஸ்னேகா பண்ணுறது தப்புனா அன்னபூர்ணி பண்ணுறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு பெத்த மகன் மாதிரியே வளர்த்து வச்சுருக்காங்க சிவாவை அன்னபூர்ணி. ஆனால் சிவாவுக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது ஓகே. ஆனால் அவங்க சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் அடித்து சிந்து கூட, ஏன்னா சிந்துவுமே ஒரு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணி ஃபேமிலிக்கு நிறையவே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அதை கூட அவங்க யோசிச்சு அங்கே சிந்துவை சிவா கூட சேர்த்து வைக்க மாட்றாங்க. இப்போவுமே சிந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த ஒரு தப்பவே நினச்சிக்கிட்டு அன்னபூர்ணி மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவள் தப்பானவ அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தினாலேயே அங்கே சிந்துவை ஒதுக்கி வச்சுட்றாங்க. இங்கே சுவாதிக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. சுவாதி கூட தான் கல்யாணமும் நடக்கும் சிவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவுமே எடுத்து சிவாக்கிட்டையும் சொல்லிட்டுறாங்க. அங்கே இருக்கிற அன்னபூர்ணி அங்கே இருக்கிற மகா, ஆறுமுகம், பைரவி இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சிந்துக்கிட்டே சொல்லிடுறாங்க. ஒரு கல்யாணம் பண்ண புருஷனை இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினச்சி அங்கே சிந்துக்கு கஷ்டமாக இருக்குமா, இது இல்லை சந்தோஷமாக இருக்குமா, இந்த விஷயத்த அங்கே அன்னபூர்ணி சிந்துக்கிட்டேயே சொல்லி உன்னை மீறி நான் எப்படி அங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சவால் வேற விட்டுறாங்க. இதெல்லாம் விடுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு ஒன்றுமும் புரிய மாட்டேது அன்னபூர்ணிக்கு. இப்போ அன்னபூர்ணி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்தாலையும் ஆனால் விடாப்பிடியாக அங்கே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறாங்க சிந்துவும். ஏன்னா சிந்து சைடு சிவாவும் நிற்கிறாங்க. ஏன்னா சிந்து எவ்வளோதான் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லி இல்லை தப்பான ஒரு பொய்யை சொல்லி அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் ஆனால் சிவா மேலேயும் அங்கே அன்னபூர்ணி மேலேயும் மிகப்பெரிய ஒரு பாசத்தையும் மரியாதையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே அங்கே அன்னபூர்ணிக்கு புரிய மாட்டுது. ஆனால் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. முன்னாடி சிவா சிந்துவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் போக போக சிந்துவையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சிந்துவுடைய கேரக்டரையுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே சிந்துவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சிந்து அந்த ஃபேமிலிக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பிரேமாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மாவை விட ரொம்பவே அதிகமாக பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சிவா அப்படின்னா அங்கே அன்னபூர்ணி மேலே தான். ஏன்னா அன்னபூர்ணி மேலே இவ்வளோ மரியாதை வச்சுக்கிட்டு இருந்த சிந்துவை மேலே அவங்க பாசம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? அது மாதிரி தான் இங்கே சிந்துவுமே அந்த ஒரு தைரியத்தில் இருக்காங்க. சிவா அன்னபூர்ணி அத்தை எடுக்கிற முடிவில் ஓகே சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக அங்கே சிந்துவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் நம்ம சும்மா இருக்கோம், நம்ம எதனா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோட கேட்ரிங் ஆர்டரை அங்கே சிந்து தான் எடுத்திருக்காங்க. இதுக்கே அங்கே ரொம்பவே வாழ்த்து சொல்லணும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அன்னபூர்ணி. ஆனால் இவ்வளோ பண்ணியுமே அன்னபூர்ணிக்கு சிந்து மேலே கொஞ்சம் கூட இறக்கமே வர மாட்டேது. ஆனால் அதை கூட அவங்க சிந்து ரொம்பவே பெருசாக எடுத்துக்க கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும், நான் எந்த எல்லைக்குனாலையும் போயிடுவேன், நான் என்னனாலையுமே பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விடாப்பிடியோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட அங்கே சிந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷையும் ஹெல்த்தி ஃபுட்டான ஒரு டிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம சாப்பாடு செஞ்சு அவங்க பசிக்காக சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஹெல்த்திக்காகவும் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் இது நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு சமையலை செஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ப்ரௌடாக இது ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் பண்ணியுமே அந்த ஆர்டரை எடுத்து அந்த இது திறப்பு விழாவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லபடியாக இப்போ சமைச்சிக்கிட்டுமே இருக்காங்க. இந்த சமையலில் எதனா ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அங்கே மகாவும் நம்ம அங்கே சிந்துவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு தூக்கணும். ஏன்னா அந்த சாப்பாட்டில் நம்ம எதனா ஒன்று கலந்து சிந்து மேலே கெட்ட பேர் வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மகாவுமே வீட்டில் நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே அங்கே சிந்து வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் இங்கே மகாவுக்கு சுத்தமாக பொறுக்காது. ஏன்னா இங்கே சிந்துவை சுத்தமாக முதல்ல இருந்தே அங்கே மகாவுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியாத்துக்கிட்ட சும்மா சொல்லி சிந்துவை வந்து திட்ட சொல்கிறதும் இல்லை அடிக்க சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணாங்க. சின்னசாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இல்லை சிந்துக்கும் எல்லாருக்குமே டேமேஜ் ஆகிற மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காதவங்க அசிங்கப்படணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து கூடிய சீக்கிரம் எசைக்கு மாட்டின மாதிரி மாட்டி ஜெயிலில் போய் களி தான் தின்னுக்கிட்டு இருக்கணும் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே மகாவுக்கு எவ்வளவோ புரிய வச்சாலையும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அங்கே மகா யோசிக்கிறாங்க. எங்கள் சிவா நல்லா இருக்கணும் இல்லை சிந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அவங்க எப்போவுமே யோசிக்க மாட்டுறாங்க. சிவா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் சிவாவுடைய சந்தோஷத்தை பறித்து தான் சிவாவை நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு மகா கிட்ட இருந்து. ஆனால் அன்னபூர்ணி வந்து சுயநலமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னபூர்ணி வந்து மகா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் மகா இப்படி ஒரு கெட்டவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்னபூர்ணிக்கு தெரிய வரும். அப்போ வந்து மகாவை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.